உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. 2026 புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்தும் பி. முருகேசன், திருபுவனம் வணிகர் சங்க தலைவர், தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர். ஏற்றம் தரும் ஆண்டாக 2026 அமைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கே. குமரவேல், 25வது விட்ட கழக செயலாளர், கும்பகோணம் மாநகர அதிமுக. புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் சிறப்புற அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி. சிவக்குமார், தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர், விளையாட்டு மேம்பாட்டு அணி. அனைவருக்கும் 2026 ஆண்டு சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். பத்திர எழுத்தர் தங்க கணேசன், GSI ஜாப் சென்டர், ரெஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில், திருவிடைமருதூர். MSR என்கிற மாடாக்குடி MS ராஜேந்திரன், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நல சங்கம். கணிக்கை போல் பாஸ்கர், அருணா ஆட்டோவர்க்ஸ், வீமன் கும்பகோணம். சுனாமியில் உயிர் நீத்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி நாகை மாவட்டம் முழுவதும் உள்ள மீனவர்கள் இன்று 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தின கண்ணீரஞ்சலி செலுத்தினர். நாகை அக்கரைப்பேட்டையில் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் உயிரிழந்த உறவினர்களுக்கு படையலிட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் நாகை மாவட்டத்தில் 6060 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தின அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நாகை மாவட்டம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, வேளாங்கண்ணி, நாகை, ஆரியநாட்டு தெரு, செருதூர், நாகூர், நம்பியார் நகர் உள்ளிட்ட கிராமங்களில் சுனாமியின் போது உயிர் நீத்தவர்களின் திருவுருவப் படங்களுக்கு அவர்களது உறவினர்கள் மலர்தூவி கண்ணீரஞ்சலி செலுத்தினர். இதேபோல் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் உயிரிழந்த உறவினர்களுக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் படையலிட்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். 21ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலோர மீனவ கிராமங்களில் கண்ணீரஞ்சலி செலுத்தினர்.